தளபதி விஜயின் சர்க்கார் படத்தில் அந்த சிஇஓ இந்த ஹவுஸ் என்ற பாட்டு எடுத்த இடம் இதுதான். சூப்பராக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாஸ் வேகாஸில் இருக்கிற ஃப்ரீமண்ட் அண்ட் ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரீட். இது வந்து லாஸ் வேகாஸ் டவுன் டவுனில் இருக்குது. லாஸ் வேகாஸ் ஸ்ட்ரிப்பில் இருந்து ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணி வரலாம். இது வந்து எல்இடி ஸ்க்ரீனால் செய்த ஒரு கூடாரம். இதில் 220 ஸ்பீக்கரும் அதுன்ற பவர் வந்து 5,50,000 பேட்ஸ். இது வந்து விடியப்புறம் 2 மணி மட்டும் திறந்திருக்கும். பின்னேரம் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும். இதன் உயரம் 90 அடி, இதன் நீளம் 1375 அடி. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதன் பகலில் இது இப்படித்தான் இருக்கும், ஒரு கிளாஸ் மாதிரி. இந்த ரோட்டில் முதல்ல 1906ஆம் ஆண்டு ஹோட்டல் நெவாடா ஆண்டு ஒரு ஹோட்டல் திறந்தது. இப்போ அந்த ஹோட்டலுக்கு கோல்டன் கேட் 2 பேர். அது பார்த்திங்கன்னா இந்த முடிவில் இருக்குது. அது இதுக்குள்ளே கசினோக்கள், இந்த ரோட்டில் நிறைய கிளப்புகள், ஷோக்கள் நடக்கிற இடம் இப்படி கணக்கு இருக்குது. இந்த சர்க்கார் படத்தில் சிஇஓ இந்த ஹவுஸ் பாட்டும் இதில் தான் எடுத்தது. அதோட முற்பொழுதும் முன்கற்பனைகள் படத்துலையும் ஒரு பாட்டு இதில் இந்த இடத்துல எடுத்த டான்ஸ் ஆடி. இந்த கனப்பி, அதாவது இந்த கூடாரம் வந்து 1995 கட்டி முடித்தவை. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட $70 மில்லியன் அந்த டைம் முடிஞ்சதாம். இந்த கூடாரத்தில் கிட்டத்தட்ட 1,30,000 சதுர அடி பரப்பு இருக்குது. இதுதான் உலகத்திலேயே பெரிய வீடியோ ஸ்க்ரீன். வந்து கட்டின புதுசில் வந்து கிட்டத்தட்ட 2.1 மில்லியன் நார்மல் லைட் பல்ப் தான் பாவிச்சவை. பிறகு 2004 தான் 12 மில்லியன் எல்இடி லைட்டுக்கு மாற்றினவையாம். இப்போ 2019 விவா விஷன் டிஸ்பிளேன்னு சொல்லி ஒன்று புதுசாக மாற்றியிருக்கணும். இதில் வந்து 49 மில்லியன் எனர்ஜி எஃபிஷியன்ட் எல்இடி பாவிச்சிருக்கணும். இதுன்ற வெளிச்சம் வந்து, அதாவது பிரைட்னஸ் 5000 நிட்ஸ், அதாவது 5000 நிட்கள் தமிழில். இது வந்து பகல்லையும் நல்ல வெளிச்சமாக தெரியும் இந்த டிஸ்பிளே வந்து. இதில் வந்து இருக்கிற 220 ஸ்பீக்கரில் இருந்தும் ஃபுல்லாக ஒரே சவுண்ட் தான் வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் நடந்து கொண்டு இருக்கீங்க, ஆனால் காதுக்கு இதமாக இருக்கும், பெருசாக சத்தமாக இருக்காது. இது வந்து பின்னேரம் 6 மணிக்கு துவங்கி விடியப்புறம் 2 மட்டும் இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நடந்து கொண்டிருக்கும். இதுக்குள்ளே ஸ்லோட்ஸிலாண்டு சிப் லைன் ஆக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் விருப்பம் கொண்டு அதிலையும் போகலாம். இதில் 11 ஸ்டோரி ஹையில் போகிறதுண்டா $69, 7 ஸ்டோரி ஹையில் இருந்து கொண்டு போகிறதுண்டா $49. இதுதான் அந்த சிப் லைனில் இருந்து மேலேருந்து பார்க்க இப்படித்தான் இருக்கும். இப்போ இதில் வர்றது தான் ஒரு நடுச்சந்தி. இதில் தான் டான்ஸ் ஆடி தமிழ் பாட்டுகள் படம் எடுக்கிறது. இது வந்து இந்த கணப்பி இந்த எண்ட். இதில் வந்து இந்தியாலையும் இப்படி ஹோட்டல்கள், கிளப்புகள், நைட் கிளப், ரெஸ்டாரண்ட், கசினோ, ஹோட்டல் எல்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் இந்த ஃபேமஸ் கோல்ட் நகெட் ஹோட்டலும் இருக்குது. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அதில் 3 பேர் அந்த சிப் லைனில் போய் கொண்டிருக்கணும். சரியாக சின்னனே தெரியணும். இப்போ இதில் ஒரு ஆள் சிப் லைனரில் ஸ்டக்காக போனார். இந்த அங்காளர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சிப் லைனில் வேலை செய்கிற எம்ப்ளாயி வந்து அவரை இழுத்து கொண்டு போகிறார் அங்கால.
இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஈவினிங்கும் இப்படி லைட் ஷோ மாதிரி அப்படியே போய் கொண்டு இருக்கிறதுல இப்போ இன்னொரு மசில் காரில் சத்தம் வருது, என்னென்னு போய் பார்ப்போம். இந்த வருது, இதுதான் இந்த மசில்ஸ் கார். நீங்கள் இப்போ பார்த்தது 1930ஆம் ஆண்டு ஃபோர்ட் ஏ மாடல். இதுக்கு வந்து இதான் அந்த கார். இதை வந்து குயிட் யுவர் பிச்சின்னு பேர் வச்சிருக்கணும். இது லாஸ் வேகாஸில் இருக்கிற ஒரு வெல்டப் பண்ணுற ஒரு ஒர்க் ஷாப் தான் இந்த காரை பில்ட் பண்ணது. இந்த என்ஜின் வந்து கிரைஸ்லர் 5 பவர் ஹெமி என்ஜின். இதை வந்து ப்ளோன் என்ஜின்னு சொல்கிறாங்க. அதால் தான் இந்த கார் என்ஜின் ரன் பண்ணைக்குள்ளே ஒரு வித்தியாசமான சவுண்ட் உண்டு. எனக்கும் பழைய காலத்து கிளாசிக் காரில் விருப்பம். இந்த டைம் கொஞ்சம் பழைய கிளாசிக் கார் இருக்குது. கூடுதல 50லேருந்து 60ஆம் ஆண்டு கார்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த கார்களை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தால் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அமுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். உங்களை இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.